Hi friends, welcome back to my YouTube channel for subscribers and my future subscribers. இப்போ இந்த வீடியோவில் நம்ம எஸ்பிஓவில் வந்து நியூ அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சு நம்ம ட்ராவல் பண்ணலாம். இன்றைக்கான நியூ அப்டேட் எதை பற்றி அப்படின்றத பார்த்தோம்னா, முக்கியமான ஒரு நியூ அப்டேட்டே நோட்டீஸ் போர்டை ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணோம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வச்சுருக்காங்க. இது நம்ம கம்பெனி சைடு சொல்கிறது மட்டும் இல்லாத நம்ம கம்பெனி கூட டைஅப் பண்ணக்கூடியவங்க, நெக்ஸ்ட்டு நம்ம கம்பெனிக்காக நமக்கு பேமெண்ட் போட்டு விடுறவங்க, ஜிஎஸ்டி நமக்கு அப்ளை பண்ணி தரவங்க, கவர்மெண்ட் சைடு எல்லாருமே வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நம்மளோட நோட்டீஸ் போர்டில் இருக்க கவுண்ட்டுக்கும் அதில் வரக்கூடிய வியூஸ்க்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா இது ஒரு பார்ட் டைம் ஜாப். இதில் ஆன்லைனில் தான் வேலை, ஃபோனில் தான் நம்ம ஒர்க்கு. டெலிகிராம்னு ஒன்று இருக்குது. அந்த டெலிகிராமில் 3 குரூப் இருக்குது, ஒரு சேனல் 2 குரூப் இருக்குது. ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ, நோட்டீஸ் போர்டு, அஃபிஷியல் மீடியா அப்படின்னு நமக்கு ஒரு 3 குரூப் இருக்குது. இதில் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு விஷயம். இது நம்மளோட டேஷ்போர்ட்லேயே லிங்க் இருக்குது. இது எல்லாமே தெரிஞ்சும் ஒரு சிலர் இன்னும் ஜாயின் பண்ணாதையும் இருக்காங்க. ஜாயின் பண்ணவங்க எதுக்கு ஜாயின் பண்ணோன்னே தெரியாத இதை செக் பண்ணாதையும் இருக்காங்க. சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, நிறையா வண்டிகள் எழுதியிருக்கும் தினமும் என்னை கவனி அப்படின்னு ரேடியேட்டர் மேலே. அதே மாதிரி தான் நோட்டீஸ் போர்டு அப்படிங்கிறது நமக்கு 24 ஹவர்ஸுமே ஒர்க் இருந்தாலுமே அதில் நம்ம சாப்பிட்ற டைமோ இல்லை ஜஸ்ட்டு டீ டைமோ ரிலாக்ஸேஷன் பண்ணும்போது ஏதோ ஒரு டைம் ஜஸ்ட்டு நோட்டீஸ் போர்டு ஓப்பன் பண்ணி ஆடியோ இவ்வளோ பெரிய ஆடியோ இருக்குது கேட்க முடியலைனாலும் ஃபஸ்ட்டு வியூ பண்ணுங்கள். ஒரு 10 days நீங்கள் ஜஸ்ட்டு டெலிகிராம் மட்டும் வியூ பண்ணிட்டு பேக் பண்ணுங்க. ஆடியோ கூட கேட்க வேணாம். சார் ஆடியோ கேளுங்கன்றாரு, ஆடியோ கூட கேட்க வேணாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வியூ பண்ணிட்டு பேக் போயிடுங்க. ஆஃப்டர் 10 days உங்களுக்கே அதில் நடக்கக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு அப்டேட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. இது பிரேக் டைம் அப்படின்றதுனால நமக்கு அப்டேட்ஸ் என்ன நடக்குது, இந்த 1 வீக்காக ஏன் ஆடியோ போடல, 2 days ஏன் ஆடியோ போடல, இந்த மாதிரி கேள்விக்கும் இதில் பதில் கிடைக்கும். என்ன கரண்ட் அப்டேட் போயிட்டுருக்குது அப்படின்றதுக்குமே இந்த ஆடியோவில் பதில் கிடைக்கும். இன்றைக்கி சார் கொடுத்துருக்க 25 நிமிஷம் 37 செகண்ட்ஸ்க்கான ஆடியோவும் டைம் இருக்கும்போது ஃபுல்லாக கேட்டுருங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து டாஸ்க் பண்ணல, எஸ்பிஓவில் தான் டாஸ்க் பண்ணல. மற்றபடி நம்மளோட ரெகுலர் ஒர்க் எல்லாமே லைஃப்பில் போயிட்டு தான் இருக்கும். அந்த ரெகுலர் ஒர்க் டைமில் நம்ம எஸ்பிஓ டாஸ்க் அப்படிங்கிறதுமே ஒர்க்கு தான். நமக்கு டாஸ்க் கொடுத்தாங்க அப்படின்னா மேபி ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 1 hour அந்த மாதிரி டாஸ்க் செய்வோம். அப்படி டாஸ்க்காக நினச்சிக்கிட்டு இந்த ஆடியோ கேளுங்க. பட் இதுக்கு பேமெண்ட் வராது, அதுக்கு பேமெண்ட் வரும் அப்படின்றது உங்களோட பதில் எனக்கு புரியுது. இதை இப்போ ப்ராப்பராக நம்ம பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளால் டாஸ்க்கே ஒன்று பண்ண முடியும் அப்படின்ற சுச்சுவேஷனில் தான் நம்ம வந்து நிற்கிறோம். அதனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக சொல்கிற விஷயம், நோட்டீஸ் போர்டு ஃபாலோ பண்ணிவிடுங்க. அதுதான் இதில் தெளிவாக சார் சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம், எஸ்பிஓனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரியாத ஜாயின் பண்ணிட்டேன், என் ஃப்ரெண்டு எனக்காக பேமெண்ட் பண்ணிட்டாங்க, இல்லை பேமெண்ட் கொடுறான்னு சொல்லி என் ஃப்ரெண்டு எனக்கு ஐடி போட்டு கொடுத்துறாங்க, இந்த மாதிரி எந்த கேட்டகரியாக இருந்தாலுமே கொடுத்த பேமெண்ட்டுக்காக இல்லைனாலும் எஸ்பிஓவில் நீங்கள் ஒர்க் பண்ணணும், இதுக்கு மேலே சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களோட பேமெண்ட் கொடுத்தது எடுக்கிறதுக்கு பல வழி இருக்குது. ஒன்று ரீஃபண்ட் இருக்குது, இல்லைனா நம்ம கம்பெனிலே எல்லாத்துக்குமே அமௌண்ட் ரீஃபண்டும் பண்ண போகிறாங்க, கண்டினியூவாக ஒர்க்கும் பண்ணிக்கலாம், சம்பாரிச்சும் எடுக்கலாம். இந்த மாதிரி 2-3 வழி இருக்குது. ஃப்யூச்சரில் நல்ல இன்கம் வரணும் அப்படின்ற போது நாம் எஸ்பிஓவை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எப்போவுமே சொல்லுவாங்க, ஒரு இடத்துல நல்லா இருக்கவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கிறத விட ஒரு தோண்டு போனவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கிறது ரொம்ப முக்கியம்பாங்க. அது மாதிரி தான் எஸ்பிஓ. இப்போ இந்த பிரேக் டைமில் நம்ம எஸ்பிஓக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. சப்போர்ட் அப்படின்றது நாம் திருவண்ணாமலையில் போய் கம்பெனி சைடு ஒர்க் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு சார் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி உங்கள் டீம் மெம்பர்ஸை ஃபாலோ பண்ணி வைங்க. அதுதான் நாம் எஸ்பிஓ கொடுக்குற இப்போதைக்கு சப்போர்ட். வேறு எந்த ஒரு ஒர்க்குமே இல்லை. இப்போ உங்களால் எந்த சப்போர்ட் கொடுக்க முடியும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஆடியோ கேட்கணும், நெக்ஸ்ட்டு உங்கள் டீம் மெம்பர்ஸையும் கேட்க வைக்கணும். அந்த ஆடியோவில் ஏதோ டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கிளியர் பண்ணணும். இவ்வளோ தான் இப்போதைக்கு எஸ்பிஓவில் இருக்க ப்ராசஸ்ஸு. ஏன்னா நமக்காக பேமெண்ட் போடுறதுக்கு பேசின இடத்துலையுமே இதான் சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், நோட்டீஸ் போர்டு பற்றி அதிகமாக சொல்லியாச்சு, இதுக்கு மேலே இந்த டாபிக் விட்டுறலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நமக்கு எல்லாத்துக்குமே வெரிஃபிகேஷன் கால் வரும், அது வீடியோ காலாக வரும். மேக்ஸிமம் நம்ம கம்பெனி சைடு இருந்தால் கால் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம கம்பெனி சைடு கால் பண்ணி அதை டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி வேறு கம்பெனிக்கு சப்மிட் பண்ணணும். கேஒய்சி மெத்தட் சிம்பிளாக சொல்ல போனால் நோ யுவர் கஸ்டமர் அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங்கு. ஃபஸ்ட்டு நம்மளோட கஸ்டமர் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நம்ம பணம் கொடுத்து ஜாயின் பண்ணியிருக்கோம், நமக்கு அதுக்கு க்ளவுட் ஸ்டோரேஜ் தராங்க, அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அதெல்லாம் தாண்டி இது ஆன்லைன் ஜாப், யாருன்னே தெரியாது, யார் வேணாலும் ஐடி போட்டிருக்கலாம். ஒரு மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், நேமு, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இது இருந்தால் ஐடி போட்டுக்கலாம். இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, நோ யுவர் கஸ்டமர் அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா நம்ம கம்பெனி ப்ரைவேட் லிமிடெட், அதனால் ஒரு சில விஷயம் எல்லாமே லீகலாக தான் கொண்டு போய் ஆகணும். நம்மளோட கஸ்டமர் யார் அப்படிங்கிறத கம்பெனியும் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இது எல்லாமே ப்ராசஸ் கரெக்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க.
அதுக்கு என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு வீடியோ கால் வரும். வீடியோ கால்லே நீங்கள் உங்களோட வெரிஃபிகேஷன் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு ஒன்றும் பயங்கரமாக கேட்டுற போகிறதில்ல. எஸ்பிஓ பற்றி சிம்பிளாக கேட்பாங்க. நீங்கள் எதுக்காக பே பண்ணீங்க, என்ன இங்கே நடக்குது, எஸ்பிஓலேருந்து எப்படி உங்களுக்கு பேமெண்ட் வருது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். எஸ்பிஓ எங்கே இருக்குதுன்னு கேட்கலாம், எத்தனை வருஷமாக இருக்குன்னு கேட்கலாம். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து தெரிஞ்சுக்கோங்க. எஸ்பிஓ எந்த இயர் ஓப்பன் ஆச்சு, என்ன இதுக்கு முன்னாடி கான்செப்ட் பண்ணாங்க, அவங்களோட ப்ரொஃபைல் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா நம்மளோட யூடியூப் சேனல்லே அதுக்கான வீடியோஸுமே இருக்குது. எஸ்பிஓட சிம்பிளாக வந்து அவங்களோட ப்ரொஃபைல் நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ எஸ்பிஓ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன சொல்லி நம்மக்கிட்ட பேமெண்ட் வாங்கினாங்க. நிறைய பேர்த்துக்கு நமக்கு வந்து பேமெண்ட் பே பண்ணது எதுக்குன்னே தெரியாதவர்கள் இருப்பாங்க. க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒன்று நம்ம வந்து நம்ம கம்பெனியில் பை பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் பேமெண்ட் பண்ணியிருக்கோம். வேறு எந்த ரீசனும் கிடையாது. நம்ம ஒர்க் பண்ணி நமக்கு சம்பளம் தரத்துக்காக நம்ம பேமெண்ட் பண்ணல. அந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் மூலிமா நமக்கு ஒர்க் இருக்குது. நம்ம ஒரு பொருளை டிஜிட்டல் சர்வீஸில் பை பண்ணியிருக்கோம், அதுக்கு தான் இந்த பேமெண்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், இங்கே ஒர்க்கு முடிஞ்சது. நம்ம பணம் கட்டிட்டோம், அவங்க நமக்கு வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் கொடுத்துட்டாங்க. பட் அதை வச்சு நம்ம எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத நம்ம கம்பெனியில் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. அவ்வளோதான். அது இன்னும் நமக்கு ப்ராசஸில் வரல. நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் கான்செப்டில் அது எல்லாமே வரப்போகுது. ஃபஸ்ட்டு நம்மளோட வெல்கம் லெட்டரை எப்படி நம்மளோட க்ளவுட் ஸ்டோரேஜில் கொண்டு போக போகிறோம் அப்படின்றத பற்றி சார் 1 or 2 டேஸில் நோட்டீஸ்ஃபுல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாரு. இப்போ கம்பெனி சைடுலேருந்து வெரிஃபிகேஷன் கால் வருது அப்படின்னா உங்களோட ஸ்டாஃப் ஐடி என்னன்னு ஃபஸ்ட்டு கேட்பாங்க. ஸ்டாஃப் ஐடி எங்கே இருக்குது அப்படின்றத கேட்பாங்க. ஸ்டாஃப் ஐடி இருக்கிறத பற்றி தெரியுமான்னு கேட்பாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு ஸ்டாஃப் ஐடி இருக்கிறதே தெரியல. அதனால் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள் அப்ளைனர்கிட்ட கிளியராக கேட்டுக்கோங்க ஸ்டாஃப் ஐடி என்ன அப்படின்றது. ஏன்னா நிறைய பேர் அதை யூசர் ஐடியாக நினச்சிட்டு இருப்பாங்க. ஸ்டாஃப் ஐடின்னு கம்பெனி சைட் கேட்கும்போது அவங்களுக்கு அது என்னன்னே தெரியாது. அதனால் உங்களோட அப்ளைனர்கிட்ட கிளியராக கேட்டுக்கோங்க. நீங்களும் உங்கள் டவுன்லைனர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸ்டாஃப் ஐடினா இதுதான் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ஐடி போட்டது உங்களோட மொபைல் நம்பர்லேருந்து போட்டிருப்பீங்க. அதுக்கு கால் வரும், கம்பெனி சைட்லேருந்து கால் வரும். அந்த நம்பர் உங்கள் கையில் இருக்கணும். மேபி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ் நம்பரை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் கேஒய்சியில் வராது. இதுதான் வந்து இல்லீகல் ப்ராப்ளம். ஏன்னா மற்றவங்க டாக்குமெண்ட்டை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறது, இதுதான் ப்ராப்ளம். இந்த மாதிரி இருந்துடக்கூடாது. அப்படி நீங்கள் அவங்க நம்பர் யூஸ் பண்ணுறீங்கனாலும் கால் வரும்போது அவங்க கிளியராக அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது வந்து என் நம்பர் இன்றைக்கி இப்போ என்கிட்ட இருக்குது, நான் தான் ஒர்க் பண்ணி என்னோடய ஃப்ரெண்டோ இல்லை என்னோடய பையனோ அவங்க தான் ஒர்க் பண்ணுறாங்க. இல்லை அப்படின்னா இது நான் தான் ஒர்க் பண்ணுறேன், அவங்களால அதை ஒர்க் கன்டினியூ பண்ண முடியும் அப்படின்னா அவங்க ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லலாம். நமக்கு இப்போ வந்து டிஜிட்டல் சைடு நான் ஒரு சில விஷயம் தெரிஞ்சிருக்கணும். சோசியல் மீடியா அக்கௌண்ட் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும், மெயில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் ஒரு பேசிக் நாலேஜ். இது எல்லாமே நம்ம கம்பெனி சைடு கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஒர்க்கு இனிமேல் போகுது. அதனால தான் இந்த விஷயத்தையே எவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன். கம்பெனி சைட்லேருந்து கால் வருதுன்னா எஸ்பிஓவில் இருக்கக்கூடிய லெவல்ஸ் கேட்பாங்க. பிளான் டீட்டெயில்ஸ் வந்த பிறகு அந்த பிளானில் இருக்கக்கூடிய விஷயத்தையும் கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு கால் பண்ணுறாங்கன்னா நீங்கள் எதுக்காக பேமெண்ட் பண்ணீங்க, உங்களுக்கு கம்பெனி சைடு என்ன கொடுத்தாங்க, இது ஒரு மெயினான கேள்வியாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து நம்மளா சொல்கிறது தான், பட் என்ன வேணால் வரலாம். ஜஸ்ட்டு நான் சொல்கிறேன். எதுக்காக பேமெண்ட் பண்ணீங்க, எவ்வளோ பேமெண்ட் பண்ணீங்க, எவ்வளோ பேமெண்ட்டுக்கு எவ்வளோ க்ளவுட் ஸ்டோரேஜ் உங்களுக்கு கொடுத்தாங்க, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து உங்களை அப்ளைனர்கிட்ட கம்பல்சரி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு எந்த நம்பிக்கையில் இந்த கம்பெனி மேலே ஜாயின் பண்ணிங்க, இவங்களுக்கு எந்த வகையில் இன்கம் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க அப்படின்னா, நம்ம கம்பெனி சைடு ஃபுல்லாக பண்ணுறது எல்லாமே வந்து டிஜிட்டல் சர்வீஸ் தான். அந்த டிஜிட்டல் சர்வீஸில் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஐடி ஃபைல் பண்ணுறதை பற்றி பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு பேன் கார்டு அப்ளை பண்ணுறதை பற்றி நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஒரு சிலருக்கு பேன் கார்டுமே வந்து வந்திருக்கும். இது நம்ம கம்பெனி சைடு அப்ளை பண்ணி ஐடி ஃபைல் பண்ணுறது வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ப்ராடக்ட் வந்து ப்ரொமோட் பண்ண போகிறோம். அவங்களுக்கு வந்து சேலுமே பண்ணி தர போகிறோம். நாம் அதுக்காக பை பண்ண போகிறதில்ல. நம்ம மூலிமா ப்ரொமோஷன் நடக்கும். அந்த ப்ரொமோஷன் மூலிமா சேல்ஸ் நடக்கும். அந்த சேல்ஸ் மூலிமா அந்த கம்பெனிக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டில் நம்ம எஸ்பிஓக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். அந்த கமிஷன் மூலிமா தான் நமக்கு இங்கே பேமெண்ட் வரப்போகுது. வேறு எந்த மெத்தடுமே கிடையாது. இந்த மாதிரி பேசிக்கான விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்மளும் வந்தோம், யூடியூப்பில் ஒரு விளம்பரம் ஆட் பார்த்தோம், அதை வச்சு அப்ளைனர்கிட்ட பேசணும், பணம் கொடுத்தோம், ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்ற கான்செப்டில் இருக்காதீங்க. நீங்கள் எவ்வளோ ஒரு 10 ரூபா முதலீடு பண்ணுறீங்க, இல்லை 0 இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொன்னாலுமே என்ன பண்ண போகிறீங்க, எப்படி உங்களுக்கு அந்த பேமெண்ட் வரும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம். 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணால் தான் பிஸ்னஸ்ன்னு இல்லை. 0 முதலீடாக இருந்தாலும் உங்களோட டைம் இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டிருக்கீங்க. அந்த டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா ஒரு கான்செப்ட்குள்ளே போகும்போது அது என்ன நடக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த கேஒய்சி பண்ணுற ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளோட பேங்க் சைடு ஏதாவது நம்ம மேலே இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கா, லோன் வாங்கி நம்ம ப்ராப்பராக பே பண்ணாதான் இருக்குமா, நம்ம மேலே ஏதாவது கேஸ் இருக்கா, நம்ம ஏதாவது கம்பெனியை ஃப்ரேடாக ஏதாவது சிம்பிளாக சொல்லப்போனால்
ஜஸ்ட் நான் இருக்கேன் அப்படின்னா நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதே அக்கௌண்ட்டில் ரன் பண்ணிட்டு அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு பணத்தை வாங்கிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதே அக்கௌண்ட் எஸ்பிஓக்கு தந்திருக்கணும் அப்படின்ற ப்ராசஸ் எல்லாமே இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறாங்க. எதுக்காக இதுனா இது ஜிஎஸ்டியும் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி ஃபைலுமே நம்ம கம்பெனி ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த மந்த் 25 26 வர வேண்டியது கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு. மேபி 1 or 2 டேஸ்க்குள்ளே அதுவுமே வந்துடும். இது எல்லாமே இந்த வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்கிறதுனால வெயிட்டிங்கில் இருக்குது. உங்களுக்கு கம்பெனி சேர்ந்து கால்ஸ் வரும்போது இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. இதை தவிர நிறைய கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. நீங்கள் உங்கள் அப்ளைனர்கிட்ட கொஞ்சம் கிளாரிட்டியாக எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முக்கியமாக நோட்டீஸ் போர்டு, ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ, மீடியா குரூப் இந்த 3 லிங்க்லேயும் ஜாயின் பண்ணுங்கள். அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னே தெரியலனா உங்கள் அப்ளைனர்கிட்ட ஃபஸ்ட்டு கேள்வி கேளுங்க. இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லாத ஏன் பேமெண்ட் வாங்கினீங்க அப்படின்னு கேட்டுருங்க. எது ஒன்றுமே நம்ம கேள்வி கேட்கும் போது தான் அங்கே சால்வ் ஆகுமே தவிர அமைதியாக இருக்கிறதுனால எதுவும் சால்வ் ஆகாது. ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்த பேமெண்ட்டுக்கு எல்லா ஒர்க்கும் நீங்களும் ப்ராப்பராக பண்ணிவிடுங்க. ஏன்னா இங்கே இதெல்லாம் ப்ராப்பராக நடந்தால் மட்டும்தான் நம்ம கம்பெனி சீக்கிரமாக லான்ச் ஆகும். அதுக்காக லான்ச்சிங் இல்லைன்னு இல்லை, மேக்ஸிமம் நெக்ஸ்ட் மந்த்து 15 16 லான்ச்சிங் சார் சொல்லியிருக்காரு நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோன்னு. பட் நாம் அந்தளவுக்கு தெளிவாக இருக்கணும். அது எல்லாமே பக்காவாக முடிச்சு வச்சுருக்கோம் அப்படின்னா இடையில் பிரேக் வராது, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாத கொண்டு போகலாம். ஏன்னா 15 ஸ்டார்ட் பண்ண பிறகு இந்த மாதிரி ஜிஎஸ்டிலையோ இல்லை நமக்கு பேமெண்ட் போடுற கம்பெனி மூலியமாகவோ கால் இல்லை நம்மளோட வெரிஃபிகேஷன் கால் எல்லாம் அங்கே சப்மிட் பண்ணி அதில் அவங்களுக்கு ஏதோ நெகட்டிவிட்டியாக தோணுச்சு அப்படின்னா கம்பல்சரி ப்ராப்ளம் வரும். எஸ்பிஓ கண்டினியூவாக ரன் ஆகிறதும் பிரேக் அவுட் ரன் ஆகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. நாம் எல்லாமே ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்மளை கேள்வி கேட்கும் போது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சார் சொன்ன விஷயம். ஒரு சில விஷயம் நான் இன்னும் சொல்ல, அதை ஆனால் ஆடியோ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த நோட்டீஸ் போர்டு ஃபாலோ பண்ணுன்றது மிக முக்கியமான விஷயம். நம்ம எல்லாமே யூடியூப் வீடியோவில் சொல்லிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் ஆடியோவே கேட்குறதில்ல. டைம் இருக்கும்போது 5 மினிட்ஸ் கூட பிரேக் விட்டு நீங்கள் ஆடியோ கேளுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லை ஃப்ரீயாக வாக்கிங் போகிறவங்க ஜாக்கிங் போகிறவங்க ஹெட்செட் எடுத்து மாட்டிட்டு நீங்கள் பாட்டு ஜாலியாக கேஷுவலாக போங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஒரு சில விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம், இல்லை நம்ம ஒர்க்கோட கனெக்டிவிட்டி பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அதனால் அந்த இன்ஃபர்மேஷனை கம்பல்சரி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக முடிஞ்ச வரைக்கும் குழப்பி இந்த வீடியோ கொடுத்துருப்பேன். ஏன்னா கிளாரிட்டியாகவும் கொடுத்துருக்க மாட்டேன். ஒரு சில விஷயத்தை நீங்கள் நோட்டீஸ் போர்ட்லையும் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் அப்ளைனர் கூட கனெக்டிவிட்டியில் இருங்க. இது எல்லாமே முக்கியமான ஒரு விஷயம். நமக்கு 17 குரூப் வரப்போகுது. 17 கமெண்டர் மூலிமா ஒவ்வொரு குரூப் செப்பரேட் ஆக போகுது. அதில் வீடியோ, டிஎல், அதன் மூலிமா நமக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன், இது எல்லாமே நம்ம கம்பெனியில் நடக்க போகுது. அதுக்கு சப்போர்ட் எல்லாம் நாம் ப்ராப்பராக கொடுக்கணும். ஒரு சில பெண்டிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நமக்கு 1 by 1 சால்வ் ஆகிடும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கொடுத்த விஷயம் அவ்வளோதான். அதேமாரி உங்களுக்கு டவுட் இருக்குன்னா ஏதோ கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை ஃபுல்லாக சாரோட ஆடியோ கிளியராக கேட்டுருங்க. அதில் டவுட் இருக்குன்னா நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.